மேன்மையான பலி. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எபிரேயர் 11:4. காயின், ஆபேல் இருவருமே தேவனுக்கு பலி செலுத்தினதை ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. ஆபேல் ஆட்டின் தலையீற்றை கொண்டு வருகிறான். காயின் தன் நிலத்தில் விளைந்த காய்கறிகளில் முதற்பலனை கொண்டு வருகிறான். என்றாலும் ஆபேலுடைய பலி மேன்மை பெறுவதற்கு காரணம் அவன் தன்னையே பலியாக கொடுத்ததோடு மாத்திரம் அல்ல, தேவனால் நியமிக்கப்பட்ட பலியை அவன் பலியிடுகிறானே. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு ஆண்டவர் அப்படியே நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட பலியை ஆண்டவருக்கென்று படைக்கிற பொழுது அவர் சுகந்த வாசனையாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் அப்படியே நாமும் பலியிட நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலிபீடத்தில் என்னையே படைக்கிறேன் ஆண்டவரே, என்னுடையதை படைக்கிறேன் என்று சொல்லி முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு படைக்கிற பொழுது ஆண்டவர் அதை ஏற்று அங்கீகரிக்கிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். காயின் முதலாவதாக வந்து படைத்தாலும் இந்த ஆபேல் முதன்மையானதை படைத்து ஆண்டவருடைய மனதை கொள்ளை கொள்ளுகிறானே. இன்றைக்கு நாமும் கூட முதன்மையானதை படைக்க நம்மையும் அர்ப்பணம் செய்வோமா? ரோமர் 12:1 எழுதப்பட்டிருக்கிறது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வேதத்திலே அருமையாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதே. ஆபேலை போல மேன்மையான பலி செலுத்தினவர்கள் வேத புத்தகத்திலே ஏராளமான பேர் இருக்கிறார்களே. யோசேப்பு, தானியேல், இப்படி அள்ளி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி ஆண்டவருக்கென்று தன்னை பலியாய் கொடுத்தவர்கள், ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்ட பாத்திரங்களாய், உலகத்திலே ஜொலிக்கிறவர்களாய், மிளிர்கிறவர்களாய், வெற்றியை வசப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிற பொழுது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பொழுது, முழு இருதயத்தோடு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திலே உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவராய், ஆண்டவர் நம்மையும் நிலைநிறுத்த வல்லவர் அல்லவா? அவருடைய கரத்திலே ஒரு விசை அர்ப்பணிக்கலாமா? எங்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஐயா. ஆபேலை போல நாங்களும் ஆண்டவரை தலையீற்றை கொண்டு வருகிறோம், முதன்மையானதை கொண்டு வருகிறோம், எங்களையே அர்ப்பணிக்கிறோம், எங்களுடையதை தருகிறோம் என்று சொல்லி அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கலாமா?